குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது டாக்டர் விஜய் நம்பியார், ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இங்கே நம்ம தினமும் இந்த காலையில் உங்களை எதுக்கு அழைக்கிறோம், எதுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறோம் என்றால், உங்களுக்கு சந்தோஷம் வருவதற்காக. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சந்தோஷம் என்பது என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எந்த சந்தோஷம் உங்களுக்கு நிரந்தரமாக சந்தோஷத்தை தருகிறதோ அதுதான் சந்தோஷம். ஆனால் இந்த உலகத்தில் கெட்ட சக்தி நல்ல சக்தின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கெட்ட சக்தி தர்ற எல்லா சந்தோஷமுமே கவலையில் தான் போய் முடியும். நீங்கள் ஒன்றா பாருங்கள், ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற மாதிரி கொடுத்தவங்கள தூக்கிட்டு போய் படுத்துவான். பாருங்கள், ஒரு லோன் சாங்ஷன் ஆகிட்டா அந்த இடத்துல நீங்கள் சந்தோஷத்தை பார்க்கலாம். ஓகே, பலூன்லாம் கட்டி தொங்க விடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் எங்கே போய் முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. கெட்ட சக்திக்கு நல்லாவே தெரியும். கார் லோனில் வாங்கிட்டா அங்கே ஒரே என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரே சந்தோஷத்தை பார்ப்பீங்க இல்லையா? அந்த குடும்பமே ஒரே சந்தோஷமாக இருக்கும் கார் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பலூன்லாம் கட்டி ஒரே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதோடைய கடனோட விளைவு அப்போ தான் தெரியும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் செய்யும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பேர். இதெல்லாம் கெட்ட சக்தி கொடுக்குற என்ஜாய்மெண்ட் பாருங்கள். அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகும், கடைசியில் கவலையில் போய் முடிஞ்சு அழுவாங்க. தேவையில்லாத உறவுகளுக்கு போவாங்க பாருங்கள் சில பேர். அதெல்லாம் அந்த டைமில் பயங்கர என்ஜாய்மெண்ட்டுக்கு போவாங்க. ஆனால் அது கவலையில் போய் முடியும். உங்களுக்கு ரியல் என்ஜாய்மெண்ட் நான் சொல்லட்டுமா என்னென்னு? சரியான என்ஜாய்மெண்ட்டு, சரியான சந்தோஷம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவையான பொருள்கள்லாம் எப்போ வேணால் உங்களுக்கு வாங்கிறதுக்கு எதையும் யோசிக்காமல், அக்கௌண்ட்டை பார்க்காம, பாக்கெட்டை பார்க்காம, தேவையானது, மிகவும் தேவையானதுன்னு நினைக்கிறத உடனே போய் வாங்குறீங்க பாருங்கள், அதான் என்ஜாய்மெண்ட்டு. இப்போது இப்போ என்ன நடக்குதுன்னா, தேவையில்லாத என்ஜாய்மெண்ட்டுக்கு போயிட்டு, கெட்ட சக்தி கொடுக்குற என்ஜாய்மெண்ட்டுக்கு போயிட்டு, இந்த முக்கியமான என்ஜாய்மெண்ட்டு இல்லாமல் தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது தேவையான விஷயங்களை போய் டக்குன்னு போய் வாங்கலாம் அப்படின்றது முடியாது. 10 வாட்டி யோசிப்பாங்க, 10 வாட்டி சிந்திப்பாங்க. தேவை தான், ஆனால் பணம் கையில் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாதுங்க. சரியான என்ஜாய்மெண்ட் என்னென்னா, எப்போவுமே பாக்கெட்டில் பணம் இருக்கணும். தேவையானதை போயிட்டு டக்குன்னு வாங்கணும், எதுவுமே யோசிக்கக்கூடாது. இன்னொரு பெரிய என்ஜாய்மெண்ட் என்ன தெரியுமா? வியாதியே இல்லாமல் இருக்கிறது, வியாதி கிட்ட கூட வராமல் இருக்கிறது. அதை விட என்ஜாய்மெண்ட் என்னங்க இருக்குது? அதுக்கான சாப்பாடு, அதுக்கு எப்படி சாப்பிடணும், அதுக்கான சப்ளிமெண்ட்டை சாப்பிட்றது, அதுக்கான எல்லா ப்ரொடெக்ஷனும் எடுத்துக்கிட்டு இருக்கிறது, அதுதாங்க சரியான என்ஜாய்மெண்ட். ஏன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த என்ஜாய்மெண்ட்டு உங்களுக்கு நிம்மதியை தரும். இதுதான் என்ஜாய்மெண்ட். ஆக்சுவலாக என்ஜாய்மெண்ட் அப்படி சந்தோஷம், அப்படி ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத இன்னும் ஜனங்கள் சரியாக கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால தான் எல்லாம் தோன்ற என்ஜாய்மெண்ட்டுக்கு பாருங்கள். பார்த்திங்கன்னா சினிமாலாம் பார்த்திங்கன்னா நிரம்பி வழியுது பாருங்கள். அது மெயினாக இப்போல்லாம் ட்ரெய்லர் சொல்லிட்டு சில ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறாங்கல்ல, டீசர் சொல்கிறாங்க, என்னென்னமோ பேர் கொடுத்துருக்காங்க அதுக்கு. இப்போது என்னென்னமோ பேர் அட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. விட்டில் பூச்சிங்கள்லாம் போய் நெருப்பில் விழுற மாதிரி நல்லா அட்ராக்ஷன் கொடுத்துட்டு போய் பாருங்களேன். அதெல்லாம் பெரிய பெரிய நடிகர்களோட படங்கள் வெளியே வரும்போது டீசர்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய கும்பல் அங்கே இருக்கும் தெரியுமா? கை தட்டுறது, ஆரவாரம், குதிக்கிறது, சந்தோஷம், அதுதான் என்ஜாய்மெண்ட் நினச்சிட்ருக்குறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் என்ஜாய்மெண்ட்டு, ரொம்ப குறுகின கால என்ஜாய்மெண்ட்டு. அதில் போய் உங்கள் பணத்தை செலவு பண்ணி லாட்ரி மாதிரிங்க அது. செலவு பண்ணி என்ஜாய்மெண்ட்டு கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதனால் எக்கச்சக்கமான காசு செலவாயிட்டு நேரம் செலவு பண்ணுறாங்க. நேரம், இவங்களோட பொன்னான நேரங்களெல்லாம் வேஸ்ட் ஆகுது. அதனால் என்ன ஆகுது, அந்த பொன்னான நேரங்களை வேஸ்ட் ஆகி காசையும் வேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தேவையான பொருள்கள் டக்குன்னு போய் வாங்கிறதுக்கான பணம் கையில் இல்லாமல் ஆகுதுன்றதை அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதே நேரத்தில் இவங்க போய் ப்ரீமியம் அந்த ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணுறாங்க பாருங்கள், டீசர்லாம். அந்த ஆக்டருங்க அந்த இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எக்கச்சக்கமான காசு இருக்குது. அதே மாதிரி தான் கிரிக்கெட்னு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு நாட்டை. ஒரு ஐபிஎல்லு,
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயம். எவ்வளோ கோடி, கோடி, கோடி ஏலம் விடுறாங்க. அத போய் இந்த ஜனங்க போய் பார்க்குறாங்க. அதாவது என்னெல்லாமோ விளையாட்டு. வெறும் சூதாட்டம் மாரி. அதில பார்த்தீங்கன்னா, கும்பல் கும்பலா கிரிக்கெட்ல அப்படி அப்படி அது அது ஐபிஎல் தொடங்கிட்டா அப்புறமா மொபைல்லலாம் கையில அதுதான். யங்ஸ்டர்ஸ் கையில. என்ஜாய்மென்ட்ன்றாங்க. அது என்ஜாய்மென்ட் கிடையாது. அது மாரி நெறைய என்ஜாய்மென்ட்டு. இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அவங்களுடைய ஃப்யூச்சர் வாழ்க்கை, அவங்க ஒரு கல்யாணம் பண்ணி 2 பசங்க வந்த உடனே அந்த என்ஜாய்மென்ட்லாம் போயிடும். ஆனால், அவங்க அந்த நேரத்திலேயே நெறைய நேரத்த உபயோகிச்சு, சரியா உபயோகிச்சு, நெறைய வருமானத்த வர வச்சு, நல்லபடியா வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், எவ்வளோ பிரமாதமா இருக்கும் தெரியுமா? அவங்க வாழ்க்கை. ஃப்யூச்சர்ல அவங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். இப்ப பாருங்க எல்லாருமே சின்ன வயசுல அழகா என்ஜாய் பண்ணேன்னுவாங்க. ஆனா, அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில துடி துடின்னு துடிக்கிறாங்க. இதுதான் நம்ம சொல்றோம். தொடர்ந்து இருக்கிற என்ஜாய்மென்ட்ட, அது சந்தோஷம் என்னான்றத பார்த்துட்டு, அத பாருங்க. அது இந்த தெளிவு கிடைக்கட்டும். அதாவது நம்ம இங்க மைண்ட் ரினியூவல் ப்ரோகிராம்னு வச்சிருக்கோம். எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த அந்த மைண்ட் ரினியூவல் ப்ரோகிராம்ல வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். எப்படி இருக்கணுன்ற தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்திருந்தா, அதுலேருந்து வெளிய வர முடியும். இந்த ப்ரோகிராம நம்ம பாண்டிச்சேரியில ந இத நடத்துறோம். லைவ்ல நடத்துறோம். ஆ வர்றவங்க ஞாயிற்றுக்கிழமை 11லேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கிறோம். உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். நெறைய பேருக்கு கவுன்சிலிங் குடுக்குறோம். அதில நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. யாரெல்லாம் வந்தீங்களோ, அவங்க தொடர்ந்து வாருங்கள். வாரத்தில ஒரு நாள் வந்து சில விஷயங்கள் கேட்டுட்டு போம்போது தெளிவு கிடைக்கும். பல தெளிவும் கிடைக்கும். பல பிரச்சனைகள்லேருந்து வெளிய வந்துடலாம். பிரச்சனைகள் வராமயும் பாதுகாத்துக்கலாம். அதனால உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த காலை செய்தியை கேளுங்கள். தொடர்ந்து வாருங்கள். தொடர்ந்து சந்தோஷத்துக்கு போங்க. உங்க நிரந்தரமான சந்தோஷம் எது என்று தெரிந்து கொண்டு, அந்த நிரந்தரமான சந்தோஷத்தில நிம்மதியா வாழுங்க. சந்தோஷமா வாழுங்க. பிரச்சனையிலிருந்து வெளிய வாங்க. உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.